இன்றைக்கி வந்து இந்த ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் எடுத்துக்கோங்க. ஒரு 3 இன்ச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த அளவு நான் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். 6 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு கோடு போடுங்க. கோடு போட்டுட்டு கட் பண்ணுங்க. கரெக்டாக கட் பண்ணுங்கள். கொஞ்சம் பிசுறு இருந்தாலும் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு லைனிங்கில் கரெக்டாக அந்த பார்டர்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல், போட்டுட்டு அதுக்கு மேலே இருக்கிற இல்லையா நம்ம வி ஷேப் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த வி ஷேப்புக்கும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த வி ஷேப்புக்கு கார்னரில் ஊசியை நிறுத்திட்டு கரெக்டாக வி ஷேப் போட்டுட்டு திரும்ப அதை கட் பண்ணுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கர்வ் லைன் லைட்டாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு ஷேப் வரும். அதை நல்லா அடித்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடும், வி ஷேப்பு. வி ஷேப் பண்ணோன்னு மேலே வந்துட்டு ஒரு படிமான தையல் போடுங்க. மேலே ஒரு படிமான தையல் போடுங்க. அதே மாதிரி அந்த வி ஷேப்புக்கும் படிமான தையல் போடணும். போட்டுட்டு இது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நாம் வந்துட்டு லைனிங் அப்படியே சேமாக வச்சு தைக்கணும். வச்சு தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போது சாரியோடைய கிளாத்து நமக்கு என்ன தேவையோ நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டு சாரீ கிளாத்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சென்டரில் ஒரு நாச் மார்க் போட்டுட்டு 2 இன்ச்சாக பிரிச்சுக்கோங்க. 2, 4, 6. அதே மாதிரி இங்கேயும் 2, 4, 6 அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு அந்த சென்டரில் நாம் நாச் மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, சென்டரில் அதில் வந்துட்டு அந்த 1 இன்ச்சு எடுத்து அப்படியே மடிப்புக்கு அழகாக வைங்க. 2 இன்ச்சு எடுத்து அந்த சென்டரில் வச்சுட்டு திரும்ப இந்த பக்கம் திருப்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக இருக்கும். திரும்ப ரிட்டன் இப்படி திருப்பிட்டு அதே மாதிரி கரெக்டாக 2, 4, 6 எடுத்து கரெக்டாக எல்லாமே வந்துட்டு அந்த நாச் மார்க்கில் இருக்கிற மாதிரி வைக்கணும். திரும்ப நமக்கு எந்த அளவுக்கு அகலம் தேவையோ அந்த அளவுக்கு நாம் வந்துட்டு குண்டூசி வச்சு குத்திக்கணும். பாருங்கள் நான் எப்படி எடுத்து இது பண்ணுறேன்னு. சின்ன சின்ன ஃப்ளீட்டாக எடுத்து கொஞ்சம் அகலமாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். குண்டூசி எடுத்து குத்திக்கோங்க. தேவையான அளவு குண்டூசி எடுத்து குத்திட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் என்னால் வந்துட்டு ஃப்ளீட்டுக்கு துணி கம்மியாக இருந்துச்சு, அதனால் 3 ஃப்ளீட் தான் வைக்க முடிஞ்சுது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கணுன்னா சாரீ கிளாத்து நிறைய கட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு தேவையான அளவு எடுத்து குண்டூசியில் குத்திக்கோங்க. குண்டூசியில் எடுத்து குத்திட்டு அதுக்கப்புறம் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு தையல் போட்டுக்கோங்க. மேலே படிமான தையல் ஒன்று போட்டுக்கணும். போட்டுட்டு உங்களுக்கு வந்து
டிசைனுக்கு மேலே ஏதாவது நாம் வந்து லேஸு வைக்கணும், ஸ்டோன் வைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இஷ்டம் தான். லேஸ் வச்சு மணி வச்சு இல்லை ஸ்டோன் வச்சிங்கன்னா நீட்னஸாக இருக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். நாங்கள் லேஸ் வச்சு ஸ்டோன் வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது மாதிரி ஃப்ளீட் அழகாக வரணும். ஃப்ளீட்டு நிறையா வைக்கலாம், துணி அவ்வளோதான் இருந்தது, அதனால் நான் 3 ஃப்ளீட் தான் வைக்க முடிஞ்சது என்னால். பாருங்கள், நாங்கள் லேஸ் வச்சு ஸ்டோன் வச்சுருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.